லாஸ்ட் டைம் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, நம்ம ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டில் வந்து எப்படி காலனிகளை உருவாக்கி நம்முடைய நாட்டின் மேலே ஆதிக்கம் செலுத்தி அதை நம்மளுக்குள்ளே வேரூன்றி வந்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் அதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம கொடுத்து அவங்கள நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லும்போது, வாட் இஸ் அ பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நம்முடைய மூதாதையர்கள், ஐ மீன் தட் பயனியர்ஸ் ஹவு தே ஆர் பார்ட்டிசிபேட்டடுங்கிறத லாஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த பார்ட்டிசிபேஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வெளியில் போகிறதுக்கு பண்ணும்போது என்ன அதனால் நமக்கு கெயின் இருந்தது, தமிழ்நாட்டில் என்ன கெயின் இருந்தது அப்படிங்கிறத இந்த பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே லெட் மீ ஸ்டார்ட் த லெசன். தட் இஸ் த டுடே யூனிட் 10. யூனிட் 10 10வது லெசன். இதான் ஃபைனல் லெசன் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஜியாகிரஃபியில் தான் உங்களுக்கு 2 பாடம் நடத்த வேண்டியது இருக்குது. சோஷியல் நல்லா முடிச்சுட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. சமுதாயத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இதில் வந்து நம்ம குறிக்கோள், வாட் இஸ் த எய்ம் டு லேர்ன் திஸ் லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஷோ அக்வயர் நாலேஜ் அபவுட் த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, ஒரு புதிய ஒரு தமிழ்நாடை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் டிஃப்ரெண்ட் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, என்னென்ன மூமெண்ட்ஸ் ஏற்படுத்தினாங்க தமிழ்நாட்டில், என்னென்ன டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ், என்னென்ன இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. நாட் ஓன்லி தட், அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியாஸ் ஆஃப் த சோஷியல் ரிஃபார்மர்ஸ், சமுதாய சீர்திருத்தவாதிகளுடைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது அப்படிங்கிறத இந்த பார்க்க போகிறோம். ஓகே, இதில் முக்கியமாக பார்க்கும்போது தமிழ் ரினைசன்ஸ்னால் என்னது, மறுமலர்ச்சி. தமிழில் ஏற்பட்ட புத்துணர்வு, மறுமலர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கல்ச்சரல் ஹெஜ்மோனி ஆஃப் colonialism and the rise of the humanism brought several changes in the social, culture, life of the Indian subcontinent. Modern Tamil Nadu to experience such a historical transition அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்னது அது, கல்ச்சுரல் ஹெஜ்மோனி அப்படின்னா என்னது, ஆதிக்கம், காலனிகளின் ஆதிக்கம், மேலாதிக்கம் வந்து நம்மளுடைய மனிதநேயத்திலையும், நாட் ஓன்லி தட், செவரல் சேஞ்சஸ், பல மாற்றங்கள் சமுதாயத்திலையும், கல்ச்சரில், நம்மளுடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், அது அப்படியே இந்த சப்கான்டினென்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தது, ஒரு எழுச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டிரான்சிஷன், ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி the Tamil language and culture played a significant role in their identify construction. The introduction of printing press, a linguistic research of Dravidian languages, etc. underpinned the process of Tamil Renaissance. Tamil Renaissance உடைய முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லையா. அது நமக்கு வந்து நம்முடைய மூதாதையர்கள்லாம், நம்ம திருவள்ளுவர் சொல்கிறோம், 1330 குறளை எப்படி எழுதியிருக்காருன்னா, ஓலைச்சுவடிகள் எழுதியிருக்கார், பனை ஓலையில் ஆணியை கொண்டு எழுதினாருன்னு பார்க்குறோம். எவ்வளோ ஹவ் இட் இஸ் பாசிபிள் யோசிச்சு பாருங்கள். தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, 14 கீழ்கணக்கு நூல்கள், பல நூல்கள் நம்ம மூதாதையர்களால், நம்முடைய ஸ்காலர்ஸால் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதே ஸ்ட்ரகிள்டு. அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போது அவங்களுடைய எழுத்துக்கள், அது ஓலைச்சுவடிகளை எவ்வளோ நாள் பாதுகாக்க முடியும்? ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் என்னென்னா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ். நாட் ஒன்லி தட், லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் ஆன் திராவிடியன் லாங்குவேஜஸ், நாட் இன் ஆரியன் லாங்குவேஜஸ், திராவிடியன் லாங்குவேஜஸ், திராவிட மொழிகள் மேலே ஒரு ரிசர்ச், ஒரு அதில் வந்து ஒரு தேடுதல் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, advent the printing technology. So first Tamil was the first non-European language that went into the print. முதலாக ஆரிய மொழிகள் அல்லாமல், ஐரோப்பிய மொழிகள் அல்லாமல் முதல் மொழியாக இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொள்ள பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஏறின முதல் மொழி
அதாவது அச்சுப்பொறியில் ஏறி டைப்பிங் மூலமாக கொடுக்கப்பட்ட முதல் மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் மொழி. ஸோ as early as in 1578 the Tamil book was Tambiran Vanakkam was published from Goa. Not only the 1709 the full-fledged printing press had been established thanks to Ziegenbalg in Trankebar. He is called Ziegenbalg. He is a missionary. He was a missionary. அவர் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் மன்னரால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். இவர் ஒரு இறை தூதுவனாக வந்தார். அவர் கிறிஸ்தவ மதத்தை இந்தியாவில் போய் பரப்பணுங்கிற நோக்கத்தால் அவர் இந்தியாவுக்கு வந்தார். அதனால் இந்தியாவில் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழை கற்றுக்கிட்டு அவர் வேதாகமத்தை வந்து சொல்லணும்னு நினச்சார். அப்போ வேதாகமத்தை வந்து அவர் சொல்லும்போது அவர் முதலாக அவருடைய சோஷியல் ஒர்க், அவருடைய டெடிக்கேஷனை பார்த்து இங்கிலாந்துலேருந்து அவருக்கு முதலாக ட்ராங்கிப்பர் அப்படின்னா என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராங்கிப்பருங்கிறது வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னு பார்த்தா போர்ச்சுகல் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து டேனிஷ் பீப்புள் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. இந்த ஃபைனலி யார் வந்தாங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்தாங்க. அதில் இந்த டேனிஷ் அவங்கள்லேருந்து வரப்பட்ட அவங்க வந்து காலனிகள் உருவாக்குனாங்களே, டேனிஷ் உருவாக்கின ஒரே ஒரு காலனி ட்ராங்கிப்பர். அது தமிழை வந்து தரங்கம்பாடி என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து இவர் வந்து ஒரு மிஷினரியாக செயல்பட்டார். அப்போ அவருக்காக கொடுக்கப்பட்டது அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அவருக்காக வந்துச்சு. அதை கொண்டு நிறைய இவர் வந்து பைபிளை அப்புறம் வந்து அதில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போட்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து அதில் கொண்டு வந்தார். நாட் ஓன்லி தட், திருக்குறள் வாஸ் ஒன் ஆஃப் த earliest Tamil literary text to be published 1812. Not only that, நிறைய interest among Tamil scholars in publishing the more ancient Tamil classics around the period. அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய கிளாசிக்கானது செம்மையான நூல்கள் எல்லாம் நம்ம இன்னெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியல அந்த நூல்களுடைய அருமையெல்லாம். பார்த்திங்கன்னா இங்குறுநூறு, பதிற்று பத்து, நிறைய பாடல்கள், நாலடியார் எழுதின நூல்களாக இருக்கட்டும், எவ்வளவோ நம்முடைய மூதாதையர்கள் எழுதின நூல்களில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களும் பொருள்களும் இன்னும் நம்மளுக்கு கூட தமிழ் தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் தமிழ் அந்த தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண தமிழை இலக்கியங்களை நம்மளால் படித்து இன்னும் புரிந்து கொள்ள முடியாத நாட்களில் அதை வந்து செம்மையாக அது மொழிபெயர்க்கப்படல பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்க்கலாம். 19th century பார்த்தீங்கன்னா C.W. தாமோதரனார் and U.V. Swaminathan spent their lifetime in the rediscovery of the Tamil classics. So Damodaran collected and edited different palm leaf manuscripts of the Tamil grammar and literature. பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அந்த ஓலைச்சுவடிகள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் எடுத்தார். நம்ம சொல்லுவோம் CY தாமோதரனார், C.W. தாமோதரனார் and U.V. சாமிநாதர் அவங்க ரெண்டு பேரும் இதற்காக பாடுபட்டாங்க. they were collected more palm leaves. அந்த பழைய இலக்கிய நூல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி பதிப்பகத்துக்கு கொடுத்து அதை வந்து நூல்களாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை நாட் ஓன்லி தட், திருவிக்கா, பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேரும் கூட அந்த விஷயங்களை அவங்களோடு கலந்து கொண்டு பல நூல்களை எழுதுவதும் பல நூல்கள் மூலமாக மக்களுக்கு தேவையான எழுச்சியான கருத்துக்களை சொல்வதுமாக அவங்க செயல்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தட் நாட் ஓன்லி தட், பாருங்கள், சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள், வெண்பா மாலை அண்ட் மணிமேகலை, ஐங்குறுநூறு அண்ட் பதிற்று பத்து, தேவஸ் நிறைய நூல்கள் இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி அது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இவங்களுடைய உழைப்புங்கிறது மிகையாகாது. இஸ் கால்ட் ராபர்ட் கால்ட்வெல். என்ன சொன்னார் இவர் தான் முதல்ல சொன்னார், தமிழ் இஸ் நாட் பிலாங் டு த ஆரியன் லாங்குவேஜ். இட்ஸ் நாட் அ இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். இட் இஸ் டிஃப்ரெண்ட்லி டேக் பார்ட் ஆஃப் த திராவிடியன் லாங்குவேஜ். திராவிட மொழிகளில் ஒன்றாக தான் கருதப்படுகிறது. இப்போ நம்மளோட சிஸ்டர் லாங்குவேஜ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட நமக்கு தெலுங்கில் பேசினா ஓரளவுக்கு புரியும். அதே மாதிரி மலையாளத்தில் பேசினா நமக்கு புரியும். அதில் நம்முடைய சிஸ்டர் லாங்குவேஜ் கொஞ்சம் அதில் கலந்துருக்கும். நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். பட் டிஃப்ரெண்ட்லி இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மராத்தி இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட புரியாது. ஸோ பிகாஸ் தட் இஸ் த ஆரியன் லாங்குவேஜஸ். அப்போது பிராமணர்கள் நான் பிராமின்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மொழியான திராவிட மொழியை வந்து அது ஒரு பாரம்பரியமிக்க மொழின்னு சொல்லி யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் கால்ட்வெல் சொல்லியிருக்காரு. அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the next part taken by the V.G. Surya Narayana Shastri. He was called Paradimar Kalaignar
அவர் வந்து பரதிமார் கலைஞர்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறக்கிறாரு. ஹி வாஸ் த ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் அட் த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களாம் தமிழ் மேலே கொண்ட பற்று அவர்களை என்ன அளவுக்கு அவங்க வந்து எவ்வளோ அழகாக அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, he was one of the earliest scholars to identify the influence of Sanskrit on Tamil and adopted a pure Tamil name for himself, பரதிமார் கலைஞர். இவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாரு வந்து, தமிழ் மேலே வந்து சமஸ்கிருதம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதில் வந்து ஆதிக்கம் செலுத்துக்குது சொல்லி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ராஜா ராஜா அப்படின்னா நமக்கு ஜாங்கிற எழுத்து நம்ம தமிழில் கிடையாது இல்லையா? அப்போது வந்து 247 எழுத்தில் ராஜா கிடையாது, சாதான் இருக்குது நமக்கு. அப்போ இந்த ஜாவாக இருக்கட்டும், புஷ்பம், இஷ்ஷு கிடையாது நம்மக்கிட்ட. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேர் கூட பார்த்திங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி, இஸ்ஸு, இந்த ஷா அதெல்லாம் கிடையாது. அப்போது இதெல்லாம் வந்து ஏன் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? தமிழ் மொழிகள், தமிழ் எழுத்துக்கள் இல்லாத பிற எழுத்துக்கள் வந்து தலையிடுவதை அவர் விரும்பவில்லை. அதனால தான் தன்னுடைய பேர் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற பேர் அந்த இஸ்ஸு வரதால் அவர் தன்னுடைய பேரை பரதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். ஸோ அவருக்கு எல்லாம் தமிழ் பற்று. அவர் தான் முதல்ல சொல்கிறார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆர்கியூ தட் தமிழ் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ். அவர் தான் முதல்ல ஆர்கியூ பண்ணுறார் தமிழ் ஒரு செம்மையான மொழி, உலக மொழிகளிலே தமிழ் மொழி ஒரு செம்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லா மொழிகளுக்கும் இருக்கக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷன் வந்து தமிழுக்கு இருக்குது. அப்போ அதை செம்மையான மொழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நாட் ஓன்லி தட் he demanded that the University of Madras should not call Tamil as a வர்ணாக்குலர் லாங்குவேஜ். வர்ணாக்குலர் லாங்குவேஜ்னா என்னது? வட்டார மொழியாக கருதக்கூடாது. வட்டார மொழி அப்படின்னா என்னது? வர்ணாக்குலர்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்லாங், இந்த பீப்புள் வந்து அவங்க எப்படி அதை அந்த ஸ்லாங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை பக்கம் போனீங்கன்னா அண்ணே என்னண்ணே எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்பாங்க. திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா சொல்ல ஏவே என்னவே எப்படி வேலை இருக்கே எல்லாம் எப்படிலாம் இருக்கே போலையாவா அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் போகும்போது என்ன ஏனுங்கோ எப்படிங்கோ இருக்கீங்க வாங்கோ போங்கோ அப்படி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தமிழ் நம்ம சென்னை தமிழ் சொல்லவே இல்லை, இன்னாம எப்படிமா இருக்கிற வாம போமேன்னு. ஸோ த ஸ்லாங் இஸ் டிஃப்ரெண்ட்லி. இந்த வட்டாரங்கள் மக்கள் பழகக்கூடிய இடங்களில் பேசக்கூடிய வட்டார மொழி அளவுக்கு தமிழை குறைக்காதீங்க. இட் இஸ் அ குவாலிஃபைட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கிளாசிக்கல் லாங்குவேஜுங்கிறதுக்கு அவர் அப்போவே வாதாடுறாரு. அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பை வெஸ்டர்ன் லிட்ரரி மாடல்ஸ் he introduced the sonnet from Tamil, sonnet form in Tamil. அவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாக வெஸ்டர்ன் மேற்கத்திய இலக்கண இலக்கியங்களில் எழுதப்படக்கூடிய 14 அடி வரி செய்யுள் அந்த ஃபார்மில் வந்து தமிழில் வந்து சோனட்னா 14 லைன்ஸ் ஆஃப் லிட்ரரியாக இருக்கட்டும், இலக்கண கவிதைகளாக இருக்கட்டும், அதை தமிழ்லையும் அவர் அப்படியாக எழுதி ஒரு சாதனையை படைத்தார் என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. இவங்களெல்லாம் கௌரவிக்கும் விதமாக நம்முடைய தபால் தலைகளில் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் அந்த போஸ்டரில் அவங்களுடைய முகம் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒன் ஆஃப் த இஸ் கால்டு மறைமலை அடிகள். மறைமலை அடிகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா he is considered the father of Tamil linguistic purism and the founder of தனித்தமிழ் இலக்கியம். he was telling that தனித்தமிழ் இலக்கியம், தமிழுக்குன்னு ஒரு இலக்கண இலக்கியம் இருக்குங்க, ஒரு மரபு இருக்குது தமிழுக்குன்னு. இப்படி தான் பேசலாம் அப்படி தான் பேசலாம், நம்ம எப்படிலாம் குழச்சி போடுறோம் அந்த தமிழை, என்ன நின்றுக்குன்னு இருக்கிற என்ன சாப்பிட்டு நிற்கிற அப்படி ஒரு அந்த தமிழை சுருக்கி பேசக்கூடிய அந்த மாதிரி தமிழுக்குன்னு ஒரு தனி இலக்கியம் இருக்குது. அந்த மரபு மாறாமல் தமிழை பாதுகாக்க வேண்டும், லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அதுக்குன்னு ஒரு தூய்மை தமிழ் அப்படின்றார் அவர். he wrote the commentaries of the சங்கம் டெக்ஸ்ட், பட்டினப்பாலை அண்ட் முல்லைப்பாட்டு. இது ரெண்டுத்துக்கும் அவர் கமெண்ட்ரிஸ் எழுதிருக்காரு, விரிவுரை எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க தமிழ் செய்யுள்ள பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு, அதிலெல்லாம் வந்து அவர் அதுக்காக விரிவுரை எழுதியிருக்கிறாரு. நாட் only that, as a young man he worked in a journal called சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில் அவர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. பாருங்கள், சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஜேர்னலாகவும் என்ட்ரி ஆகிருக்காரு, பத்திரிகையில் வேலை செஞ்சுருக்கிறாரு. நாட் only that, later he served as a Tamil teacher in the Madras Christian College for many years. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அவர் அப்போவே தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி தனித்தமிழ் இலக்கியம் பியோர் தமிழ் மூமெண்ட் அதை ஸ்டார்ட் பண்ணி, பியோர் தமிழ் மூமெண்ட்னா இது எந்த ஒரு தமிழை வந்து எந்த கொச்சைப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளோ அல்லது வேறு மொழிகளிலுடைய ஆதிக்கமோ அதில் செலுத்தப்படக்கூடாது. இப்போ நம்ம கூட பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக தமிழ் பேசுகிறோம்னு சொல்லிட்டு தமிழே பேச வேண்டும் என்று சொல்லும்போது கூட நம்ம என்ன கேட்போம்,
டைம் என்னன்னு கேட்போம், நேரம் என்ன என்று கேட்க வேண்டும். டைமுங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை ஆயிடுச்சு. அப்படி சில வார்த்தைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நியூஸ் என்ன, நியூஸ் பார்த்துட்டிங்களா, அது எல்லாம் பாமரவர்கள் படித்தவர்கள் படிக்காத எல்லார் மத்தியிலும் இருக்குது. அப்போ தமிழில் நியூஸா, தமிழில் என்ன சொல்லுவோம், செய்தி. அப்படி சொல்கிறது கிடையாது. செய்தி படித்தீங்களா, செய்தி பார்த்துருக்கலாம்னு கேட்குறோம் இல்லையே. ஸோ அப்படி வந்து நம்முடைய இயல்பாக மாறிவிட்டதாக இருக்கிறது. அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மறைமல் அடிகள் promoted the use of the pure Tamil words and removal of the Sanskrit influence from the Tamil language. தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இந்த புஷ்பம் அப்படிங்கிறது தமிழில் வரக்கூடாது, மலர் அல்லது பூக்கள் அப்படி சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. The movement made a great impact on Tamil culture, especially in language and literatures. The beginning of the movement are usually dated to 1916, even through the process of identifying the influence of foreign words, அந்நிய மொழிகளுடைய வார்த்தைகள் அதில் புகாமல் இருக்க வேண்டும். தமிழ் and eliminating them can be dated much earlier, the late 19th century. பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 19th centuryலாம் அது இருக்கக்கூடாது. தமிழில் வந்து பிற மொழிகளை கலவாமல் இருந்து பியூராக இருக்க வேண்டும், தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருந்தார். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் சி நடேசனார். இவர் என்ன பண்ணார்னா ரைஸ் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா in India the Brahmins enjoyed a high social status based on their birth and held great social privileges. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து யார், the Brahmins என்ன சொன்னாங்க, ஆரியர்கள். அவங்க வெளியிலேருந்து தான் வந்து கலந்துருக்காங்க, திராவிடர்கள் கிடையாது. திராவிடம் என்பது சவுத் இந்தியாவில் இந்தியாவின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, இன்றைக்கி பிரிச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், இந்த பகுதிகளை சேர்ந்ததான் என்ன சொல்கிறாங்க, திராவிடம். அப்படிப்பட்ட அந்த இல்லாமல் மேலே இருந்து பேசக்கூடிய அதுக்கு மேலே இருக்கவங்க தான் ஆரியர்கள். அவங்களாம் வெளியிலேருந்து வந்து தான் இங்கே இந்தியாவில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க பேசக்கூடிய மொழி தான் அந்த அவங்களேருந்து வந்தவங்க தான் அந்த பிராமின்ஸுங்கிறவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹை சோஷியல் ஸ்டேட்டஸ் பேஸ்ட் ஆன் தேர் பர்த் அண்ட் கிரேட் சோஷியல் ப்ரிவிலேஜ். அவங்க நிறைய தங்களை உயர்த்தி கொண்டார்கள். தங்களுக்கு தான் படிக்கணும், நாங்கள் தான் ப்ரீஸ்டாக இருக்கணும், நாங்கள் தான் டீச்சராக இருக்கணும், நாங்கள் தான் வந்து உயர்ந்த ஜாதி, உயர்ந்த மதம், கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், கடவுளோட வரம் பெற்றவர்கள், இப்படிலாம் தன்னை வந்து சமூகத்தில் அங்கீகரித்து கொண்டார்கள். அவங்களே தங்களுக்கு தானே வேர்ஷிப் பண்ணிக்கிட்டாங்க. பட் நாட் லைக் தட். அவங்க என்ன சொன்னாங்க, படிப்பு எங்களுக்கு தான் சொந்தம், நீங்களாம் படிக்கக்கூடாது, படிக்கிறதுக்கு அனுமதிக்கலை. படிப்பு ஏன்னா அந்த பூணூல் போட்டுண்டாவாக தான் படிக்கணும், அவளுக்கு தான் எல்லாம் சுத்தபத்தெல்லாம் இருக்குது, அவள் நாவல் தான் சரஸ்வதி தங்குவா, அப்படிலாம் அவங்களுடைய அந்த ஒரு முறை சேர்ந்த ஒரு வகையை பண்ணிட்டு வந்தாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் இவர் என்ன சொல்கிறார், நான் பிராமின் ஆக்டிவிட்டி இருக்கணும், பிராமணர் அல்லாதவர்களுக்கும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும், அவங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அவங்களும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் ரைஸ் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட் அப்படிங்கிறத உருவாக்குனார் டாக்டர் சி நடேசனார். அவருடைய எதுக்கு அவர் என்ன சொல்கிறார், பிராமின்ஸ் டாமினேட்டட் ஆல் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி. பாருங்கள், வேலையாக இருக்கட்டும், அவங்களோட கோயில்களில் பூசாரிகளாக இருக்கட்டும், அப்புறம் சமுதாயத்தில் அந்த பாலிட்டிக்ஸில் இருக்கட்டும், அரசியலாகட்டும், எல்லாத்துலேயும் அவங்க தான் வந்து முன்ன நின்னாங்க. ஸோ பாலிட்டிக்ஸ், எஜுகேஷன், ஜாப் எல்லாத்துலேயும் அவங்க நின்னாங்க. அதை மறுக்க வேணும்னுக்கா அவரால் உருவாக்கப்பட்ட அந்த திராவிடியன் மூமெண்ட் பிற்காலத்தில் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தட் இஸ் கால் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஆல்ரெடி நம்ம அதை படிச்சிருக்கோம். டிஎம் நாயரால் அண்டு பிடி தியாகராஜர் இவங்களால் உருவாக்கப்பட்டது நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். ஸோ யூ ரிமெம்பர் தட் இவர் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ன தென்னிந்திய நல சங்கம் அப்படின்னு சொல்லலாம், அதை ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ என்ன நடந்தது, ஆஸ் வேர்ல்ட் வார் I was in progress, the British government was considering the introduction of the representative institutions for Indians after the war, fearing that such political reforms would further strengthen the political power of Brahmins. Educated non-Brahmins decided to organize themselves politically. So பார்த்தீங்கன்னா as in the
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு சரி நம்ம வந்து அவங்களுக்கு மெட்ராஸ் ப்ரொவின்சன்ஸ் ஒன்று உருவாக்கி அதில் வந்து அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கலாம் யோசிக்கும் போது அதில் மெஜாரிட்டி பீப்புள் யார் இடம் பெற்றார்கள்னா பிராமின்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க தான் கல்வி கற்றிருந்தாங்க, அவங்க தான் வந்து அரசியல் நிறைய பங்கெடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலைமை மாற்றி எஜுகேட்டட் நான் பிராமின்ஸ் டிசைடட் டு த ஆர்கனைஸ் தெம்செல்ஸ் பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாகவும் நம்ம பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் பிராமின்ஸ் படித்த இளைஞர்கள் இப்போ வளர்ந்துருக்காங்க இல்லையா, வளர்ந்துட்டே காலங்கள் உருண்டோட இவங்களும் படித்து முன்னேறும் போது சிந்தனைகள் அவங்களுக்கு கொஞ்சம் விரிவாக்கப்படுகிறது. மேல் நோக்கிய சிந்தனையின் பேரில் நம்மளும் பொலிட்டிக்ஸில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. அந்த பீரியடில் தான் டாக்டர் நடேசனா, சப்பட்டி தியாகராஜன், டிஎம் நாயர், அலமேலு மங்கை தாயார் அம்மாள் இவங்கெல்லாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டிஎம் நாயர், சப்பட்டி தியாகராஜன், இவங்க வந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி, அவங்கெல்லாம் வந்து இதில் நிறைய பார்ட்டிசிபேட் எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் என்ன சொல்கிறாங்க, இந்த மீன்ஸ் அண்ட் த மீட்டிங் ஹெல்ட் த விக்டோரியா பப்ளிக் ஹால், த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வாஸ் ரிலீஸ்ட் இன் த டிசம்பர் 1916. ஸோ இந்த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹால் சென்னையில் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர்கள் அல்லாதவர்கள் படித்தவர்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு அறிக்கை ரெடி பண்ணுறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, articulated the manifesto articulated the voice of the non-Brahmin communities and surveyed the general conditions of the non-Brahmins in Madras presidency. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடுகளை வரையறுத்து அவங்க கருத்துக்களை அதில் முன்வைத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணாங்க, என்ன அந்த இது சொல்ல வந்தது, இந்த இயக்கம், அந்த மூமெண்ட் என்ன சொல்ல வருது, த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எடுத்து பார்க்கும்போது the Justice Party and the non-Brahmin and the Justice Party government widened the education and the employment opportunities. முதலாவதாக எஜுகேஷன் ப்ராப்பர்ட்டிஸை வைடன் பண்ணாங்க. எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் கிரியேட்டட் த ஸ்பேஸ் ஃபார் தேம் இன் த பொலிட்டிக்கல் ஸ்பியர். பாப்புலேஷனுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் not only the Tamil Nadu legacy of social justice owes its existence to the formative years of Justice Party in power. Justicides and the Justicides and the என்ன சொல்கிறாங்க, remove the legal hindrance of restrict இன்டர்காஸ்ட் மேரேஜ் கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்போல்லாம் நம்மளுடைய வழக்கு அப்படி தான் இருந்து பார்த்திங்கன்னா, சைல்டு மேரேஜ் இருக்கணும், விதவைகள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, பெண்கள் படிக்க போகக்கூடாது, சதி இருந்தே ஆகணும், இப்போ கணவன் இறந்துட்டால் பெண்களை இது பண்ணணும், அப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, பெண்கள் படிக்க போகக்கூடாது, எஜுகேஷன் கிடையாது அவங்களுக்கு, இப்படி பல காரியங்கள் இருந்தது இல்லையா. அப்போ பலதார மனம் இருக்கக்கூடாது. ஒரு பலதார மனமும் அப்போது அங்கீகரிக்க தான் படுது. அப்போ வந்து ஒருத்தர் தான் ஒருவரை தான் நம்ம திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ்னா என்னது, ஒரு ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொள்வது, அதை அங்கீகரிக்க வேண்டும். த broke the barriers that prevented depressed classes from the use of the public wells and tanks. பப்ளிக் வெல்ஸில் தண்ணி எடுக்கக்கூடாது, குளத்தில் குளிக்கக்கூடாது, இப்படி பல காரியங்கள். த ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஆர்டர்ட் த பப்ளிக் ஸ்கூல்ஸ் accommodate the children of the depressed classes. ஸோ இவங்களை இந்த மாதிரிலாம் அவங்கள தள்ளி வைக்கக்கூடாது, அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் சமம், எல்லாரும் இறைவனுக்கு முன்பாக சமமாக இருக்க வேண்டும், உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது, எல்லா ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உயர்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அந்தபடியாக பார்க்கும்போது பப்ளிக் ஸ்கூல்ஸ் ஒரு எல்லாருக்கும் வந்து பொதுவான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த பள்ளிக்கூடங்களில் டிப்ரெஸ்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ண தங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வசதி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அடுத்தது வந்து பார்க்க போகிறது என்னென்னா, திஸ் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். யார் சுயமரியாதை இயக்கத்தை வந்து பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க, while criticizing the prevailing the social, political and economic relations, introduced the program of non-Brahmin affiliate in Tamil Nadu. ஸோ லைனாக இதை தான் சொல்லிட்டு வராங்க ஒவ்வொரு தலைவர்களும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் பிராமின்ஸுங்கிறவங்க தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள், ஒரு இழிவான ஸ்டேஜில் பார்க்கப்பட்டாங்க. அவங்க வந்து அவங்க வந்து எதுலேயுமே அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கப்படாத சூழ்நிலை இருந்தபோது ஒன் பை ஒன்னாக தலைவர்கள் வந்து மாறிக்கிட்டே வர அவங்கள அடுத்தடுத்த சந்ததிகள் வரும்போது இதையே கேரி பண்ணி அதை இன்றைக்கி கொண்டு வந்தால் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் கல்வி,
எல்லாரும் படிச்சிருக்காங்க, பெண்கள் எல்லாரும் படிச்சிருக்காங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, பெண்கள் இன்றைக்கி ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலும் இருக்க முடியுதுன்னு சொன்னால் அன்றைக்கி அவங்களுடைய உழைப்பு தான், அவங்களுடைய முன்னேற்றல் தான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம். எனக்கு என்ன போச்சுன்னு இவங்கெல்லாம் அன்றைக்கி நினச்சிருந்தாங்கன்னா நாமெல்லாம் இன்றைக்கி இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் பிராமின் அப்லிஃப்ட்டுக்காக ரொம்ப போராடினாங்க. The movement was concerned with the marginalized sections of the society and criticized the Brahmins and the cultural hegemony of the Brahmin. ஸோ இதில் முக்கியமாக வந்து அவங்க எதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்கள் வந்து நிறைய ஆதிக்கம் எடுத்துக்கிறாங்க, நிறைய ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க, திராவிடர்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற கிரிட்டிசைசிங் இருந்துகிட்டே இருந்தது தொடர்ந்து. ஸோ அதன் அடிப்படையில் உருவானவர் தான் யாருன்னா பெரியார், ஈவிஆர். நீங்கள் கேள்விப்பட்ட ஈவி ராமசாமி was the founder of the self-respect movement. அவரால் உருவாக்கப்பட்டதா சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இன் இங்கிலீஷ். தமிழ் டிஸ்கால் சுயமரியாதை இயக்கம். He was the son of the wealthy businessman in Erode, Venkatappa and Chinna Thayamma. Though possessing the little formal education, he engaged in a critical discussion with the scholars used to the patronized by his devout father. அவங்க அப்பாவை பார்க்க வர நண்பர்களோட உட்காந்து அவருடைய சின்ன வயசுலேயே அவர் வந்து விவாதங்களில் ஈடுபடுவாராம். கடவுளை குறித்து, சமூகத்தை குறித்து, பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரங்கள் இதை பற்றியெல்லாம் அவர் பேசுவது வழக்கம் உண்டு. அவர் கொஞ்சம் தான் படிப்பு படிச்சிருந்தார், பெரிய அளவுலாம் ஒரு படிப்பு படிக்கலை. அவங்க அப்பா ஒரு நல்ல வெல் பொசிஷனில் தான் இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா as a young man he once ran away from home and spent many months in Varanasi and other religious centers. The first-hand experience of Orthodox Hindu religion led to his disillusionment with religion. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு இந்த சித்தாந்தங்களை தேடி போகிறாரு. அப்படி போய் நிறைய ரிலீஜியஸ் பில்கிரிம் சென்டர்ஸ்க்கெலாம் போய் விசிட் பண்ணுறாரு. ஸோ நம்ம புத்தா, மகாவீரர்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, போயிட்டு அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்க, சாமியார் ஆகிட்டு உலகத்துக்கு கருத்துக்களை சொல்லிக்கூடாது. இவர் என்ன பண்ணுறாரு, ரிட்டர்ன் பேக் அண்டு நிறைய விசிட் பண்ணுறாரு ரிலீஜியஸ் சென்டர்ஸை. அப்புறம் அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருன்னா, அந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ரிலீஜன் லெட் டு ஹிஸ் டிஸ்இலூஸ்மெண்ட் வித் ரிலீஜன். அவருக்கு அந்த ஹிந்து ரிலீஜன் மேலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அவருக்கு போயிடுச்சு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் பை ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி லேர்ன்ட் ஹிந்து ரிலீஜன் கஸ்டம்ஸ் வந்து சரியில்லை, அந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் பொருந்தாது, உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறதும் இல்லை, ஹிந்து ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், அந்த அபிஷேகங்கள், ஆராதனைகள், இதையெல்லாம் வந்து அவர் யோசித்து பார்த்து அப்படியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் ஹி டுக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி business for some years. His selfless public service and forthrightness made him popular personality. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார், நிறைய சமுதாய வேலைகளில் ஈடுபடுறாரு, சமுதாய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து முக்கியமாக இவர் சொல்கிறது என்னென்னா பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. பகுத்தறிங்க, கடவுள் இல்லை. நிறைய வாட்டி கமலஹாசன்லாம் படத்தில் சொல்லுவார், கடவுள் இல்லைன்னு சொல்லலையா, நான் இருந்தால் நல்லா இருக்கும்னு தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை முதலாக இவர் தான் வச்சார். கடவுள் இல்லைன்னு சொல்லாட்டாலும் கடவுள் இருக்கிறாரு, நீங்கள் வந்து முதல்ல மனித நேயத்தை, ஹியூமானிட்டியை கடைப்பிடிங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. நாட் only that he was called a feminist. அவர் ஒரு பெண் இயக்கத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவர்களில் ஒருவராக காணப்படுகிறார். பெரியவர் critical was patriarchy and he condemned the child marriage and தேவதாஸ் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கோயில்களில் பெண்களை பொட்டு கட்டி அவங்கள வந்து பிற்காடு வந்து அவங்க வந்து கடவுளுக்கு இறைப்பணி செய்வதாக கூறி பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை ஒரு வேறு வகையாக சீரழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்தில் அதிகமாக காணப்படுது. அந்த தேவதாஸ் சிஸ்டம் போக வேண்டும் என்றும், குழந்தை திருமணம் அடியோடு எடுக்கப்பட வேண்டும் என்றும், பெண்கள் வந்து நாட் only that when the self-respect conference began to voice the concern over the plight of women. Periyar had been emphasizing women's rights to divorce and property. Periyar objected to terms like giving in marriage. அவர் என்ன சொல்கிறார், பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும், பெண்கள் படிக்க போகணும், அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அந்த கணவரை விவாகரத்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, சொத்து வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நாட் only that, இப்போ என்ன சொல்கிறார், திருமணம் செய்து கொடுத்தல், அது என்னது கொடுத்தல் அப்படி சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார், திருக்குறள்லேருந்து ஒரு பதத்தை எடுத்து கொடுக்குறார், வாழ்க்கை துணைன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிற he said that treats women as a thing, he wants it to substituted by the வாழ்க்கை துணை, the companion, life partner அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு திருமணம் செஞ்சு என்ன கொடுக்கறதுக்கு என்ன அவங்க ஒன்றும் ஒரு பொருளா அப்படின்னு அவர் கேட்குறாரு. a word for marriage taken from திருக்குறள்லேருந்து எடுத்து வாழ்க்கை துணைங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறாரு. லெஸ்ட்டில் கடைசி யாரை பார்க்க போகிறோம், ரெட்டைமலை சீனிவாசன். he is called ரெட்டைமலை சீனிவாசன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவர் யூஸ்வலி பாப்புலர்லி known as grandpa இல்லை தாத்தான்னு சொல்லுவாங்க இவரை. He was born in Kanchipuram. He fought for social justice.
ஈக்குவாலிட்டி அண்ட் சிவில் ரைட்ஸ் ஃபார் த மார்ஜினலைஸ்ட் இந்த கேஸ்ட் ஆர்டர். இவரும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்டுக்காக தான் போராடி இருக்கிறாரு. உயர்வு தாழ்வு, அன்டச்சபிலிட்டி, மேலோர் கீழோர் இதெல்லாம் கிடையாதுங்கிறத சொன்னார். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொன்னார். சிவில் ரைட்ஸ் கேட்டிருந்தார், எல்லா உரிமையும் வேணும்னு சொன்னார். இவரை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர் அண்டு திவான் பகதூர் அப்படின்னு இவர் அழைக்கப்பட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆட்டோபயோகிராஃபி, இவர் ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறாரு. அது என்ன சொல்லியிருக்கிறார், ஜீவ சரித்த சுருக்கம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதியிருக்காரு. பார்க்குறதுக்கு இப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த அர்லியஸ்ட் ஆட்டோபயோகிராஃபி, முதலாக ரொம்ப முன்னாடியே ஆட்டோபயோகிராஃபி எழுதினவரில் இவர் ஒருவராக காணப்பட்டார். அப்போது ஒரு சுயசரிதை, தன்னுடைய சுயசரிதைங்கிறதுனா அதில் அவங்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே போட்டு எழுதக்கூடியது, ஒரு உண்மையை மறைக்காமல் எழுதக்கூடியதான் சுயசரிதை. அதை இவர் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரும் காந்தியடிகளும் சேர்ந்து பண்ண அந்த பூனா பேக்டில் இவரை இடம்பெற்றிருக்காரு. ஏன்னா அவர் அம்பேத்கருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். டாக்டர் அம்பேத்கருக்கு நாட் ஓன்லி தட், அம்பேத்கரோட எல்லா இதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. லண்டனில் நடந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ரெண்டுத்துலையுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. அவரை தவிர இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்சி ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜான்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக எம்சி ராஜான்னு சொல்லலாம். பாப்புலர்லி இவர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு, இவரும் தாழ்த்தப்பட்ட இனத்துக்காக தான் ரொம்ப போராடி இருக்கிறாரு. ராஜா ஸ்டார்டட் ஹிஸ் கேரியர் அஸ் அ டீச்சர். இவரும் ஒரு டீச்சர். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசிரியராக தான் இருந்திருக்காங்க. ஆசிரியர்களுக்கு தான் ஒரு சமூக கருத்துக்கள், ஒரு சமூகத்தின் மேலே ஈடுபாடும் அந்த அன்பும் இருக்கும் போலுக்கு அதை அவங்க யோசிப்பாங்க. அதனால் ஒரு டீச்சராக இருந்திருக்கிறாரு. ரோட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன். இவரும் வந்து அந்த தென்னிந்திய நலசங்கம் உருவாக்கும் போது ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. ஹி பிகேம் த ஃபர்ஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் ஃப்ரம் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இன் மெட்ராஸ் ப்ராவின்ஸ். இவர் வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார். அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா த லேபர் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. லேபர் மூமெண்ட், தொழிலாளர்களுக்காக இயக்கப்பட்ட ஒரு மூமெண்ட், இது ஒரு இயக்கமாக காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது பார்த்திங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுது, போருக்கு தேவையான கருவிகள் செய்யப்படுது, போருக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த நாட்களில் செய்யப்படுது. ஸோ வென் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் க்ளோஸ்டு, அது எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் தேர் வர் retrenchments across the industries as the wartime requirements reduced. wartime requirements குறைய ஆரம்பிக்கும் போது அங்கே மக்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு. அப்போ நிறைய பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தள்ளப்பட்டாங்க, போவர்ட்டி வந்துச்சு. நாட் ஓன்லி தட், அந்த நேரத்தில் வந்து எல்லா ப்ரைஸும் ஹையாக போச்சு. அப்போ திஸ் கேவ் அ மொமெண்டம் டு த லேபர் மூமெண்ட். அப்போ தான் வந்து லேபர் மூமெண்ட் ஒன்று வேணும். இப்போ வேலை இழந்து போயிட்டோம், இப்போ வேலை இல்லைன்னா எங்களுக்கு என்ன வழி செய்ய போகிறீங்க அரசாங்கம், ஸோ எங்களுக்கு ஒரு இயக்கம் வேணும், எங்களுக்கு ஒரு கூட்டுறவு வேணும்னு சொல்லி, ஒரு யூனியன் வேணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதை உருவாக்குறவர் சிங்காரவேலர். இவரை பற்றி நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே படிச்சிருக்கோம். கம்யூனிசம், இந்தியாவில் கம்யூனிசம் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது சிங்காரவேலர். அவர் தலைமை தாங்கியிருக்கிறார் இதில். ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நேஷனலைஸ் ரியலைஸ் த வேல்யூ ஃபார் ஆர்கனைஸ்ட் லேபர் பவர் பிகன் டு சப்போர்ட் த காஸ் ஆஃப் லேபர். யாரெல்லாம்? பிபி வாடியா அண்ட் சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரனாம், அவரும் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த லேபர் யூனியன்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சியில் உருவாக்குனாங்க. அதற்காக வடிவமைக்கப்பட்ட சிலை தான் திஸ் இஸ் கால்டு த லேபர். பார்த்துருப்பீங்க, உழைப்பாளர் சிலை என்று மெரினா பீச்சில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இந்த சிலை இன்றைக்கும் அதன் ஞாபகமாக தான் வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன சொல்ல வருது, அப்போ லேபர்ஸ்க்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் அவங்களோட பட்டியல் தயாரிக்கணும், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையில் வந்து அவங்களுக்கு இழப்பு இருந்தால் அந்த இழப்பை நஷ்ட ஈடு கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு பென்ஷன் வர வைக்கணும், அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கணும், வேலை நேரத்தை நீட்டிப்பது அல்லது குறைப்பது, இது போன்ற காரியங்களை அவர்கள் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஃபைனலி we are going to see that language agitation before the Indian independence. ஸோ லாங்குவேஜ் அஜிடேஷன் அப்படின்னானது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே மொழி போராட்டம் இருந்தது, மொழிக்காக போராட்டம் பண்ணாங்க. அப்போ தமிழை செம்மொழியாக இன்றைக்கி நம்ம கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து நம்ம மொழியை வந்து தமிழ் மொழியை செம்மொழின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மொழி செம்மொழியாக ஆகிறதுக்கு முதலேருந்தே பாடுபட்டவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த தமிழ் மொழி வந்து யாமறிந்த மொழிகளிலே நல்ல இனிதான மொழின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காருன்னா எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் போட்ட அடிக்கல் தான். So general language dominated symbol identify and it's associated with the culture and sentiments of any society. Tamil regained the prominence in the later half of the 19th century, early in the 20th century. மறைமலை அடிகள் பியூர் தமிழ் மூவ்மெண்ட் கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம்.
அப்புறம் பெரியார் அண்ட் தமிழ் இசை மூமெண்ட் ஹெல்ப் த கல்வனைசிங் த தமிழ் லாங்குவேஜ். ஸோ இவருடைய மறைமலடிகளை பியூர் தமிழ் மட்டுமல்ல, பெரியார் கொண்டு வந்த தமிழ் இசை மூமெண்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு வலிமை சேர்த்ததாக இருந்தது. ஸோ தமிழ் ரினைன்ஸ் லெட் த திராவிடியன் கான்ஷியஸ் மேட் கிரேட் இன்டர்வென்ஷன் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் modern Tamil language and its art forms. Not only that, ahamic temples பார்க்கும்போது ஆகாமிய கோயில்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புராதன கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆசாரியர்களாக ஐ மீன் தட் ப்ரீஸ்ட் ஐயராக இருக்கிறத விட மாட்டாங்க. யார் மட்டும்தான் ஐயராக உள்ளே போக முடியும், பூணூல் போட்டுக்கிட்டு இருக்கவங்க தான் அது ஐயராக போக முடியும். அவங்க தான் மந்திர சாஸ்திரங்கள் சொல்லப்பட வேண்டும் என்ற ரிச்சுவல்ஸ் டிட் நாட் பர்மிட் த ரிச்சுவல்ஸ் இன் தமிழ் பீப்புளை விட மாட்டாங்க. பட் அவங்க பேசுகிற சான்ஸ்கிரிட்லாம் தான் மந்திரவாதம்லாம் சொல்லுவாங்க, மந்திரங்களை எல்லாம் உச்சரிப்பாங்க. அது வந்து மாற்றப்பட்டு அந்த தமிழ்லையும் சொல்லப்பட வேண்டும். ஒரு மந்திரங்கள் சொல்கிறாங்க, இப்போ திருமணத்தில் மந்திரம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் தெரியாது பையனுக்கும் தெரியாது. கோயிலில் போயிட்டு அந்த அர்ச்சகர் வந்து சொல்கிறாரு, நம்ம சொல்கிறாரு, பட் அதுவும் மக்களுக்கு புரியணும் இல்லையா, என்ன சாமியை கும்பிடும் போது அது என்ன மொழியில் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, அந்த லாங்குவேஜ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இல்லையா, ரெண்டு பேருக்கும் அது புரியணும், ஆண்டவர் கடவுளுக்கும் உங்களுக்கும். அது தமிழில் நீங்கள் செய்யுங்க, அந்தந்த லாங்குவேஜில் பண்ணுங்கன்னு சொல்லி பேசினாங்க. நாட் only that, songs had a marginal place in musical concerns. Abraham Pandidar systematically studied the history of the Tamil music, attempted to reconstruct the ancient Tamil musical system. ஸோ நிறைய இடங்கள் தமிழ் பாட்டுகள் பாடப்படுவதில்லை, அதையெல்லாம் குறைத்து எல்லா இசை சங்கங்களிலும் தமிழ் பாட்டுகள் பாடப்பட வேண்டும் என்பதற்காகவும் இங்கே போராடினாங்க. ஸோ ஃபைனலி we are going to see that women's movement சொல்லி பார்க்கும்போது the several streams women movementல பார்க்கலாம். அதில் ஒன் ஆஃப் த உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன், WIA Women's Indian Association, All India Women's Conference, AIWC are the important among them in Tamil Nadu. இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, யார் ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனி பெசன்ட் அண்ட் டாரத்தி ஜினராஜதாசா அண்ட் மார்கரெட் கசின்ஸ். அவங்க அடையாறில் இவங்க தொடங்கியிருக்காங்க, ஆனி பெசன்ட் தொடங்கியிருக்காங்க தியோசபிக்கல் சொசைட்டி, அவங்களோட பிரம்ம ஞான சபை, அதில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தட் அசோசியேஷன் பப்ளிஷ் த பேம்ப்ளெட்ஸ் and bulletins, different languages to detail the problem of personal hygiene and the marriage laws, voting rights, child care, women's role in the public. இதை பற்றியெல்லாம் வந்து பேம்ப்ளெட்ஸ் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் பெண்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க, பர்சனல் ஹைஜீன் இருக்கணும், அதாவது திராவிடர்கள்னாலே சுத்தமாக இருக்க மாட்டாங்க, அவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு ஏன் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட பர்சனல் ஹைஜீன் இருக்காது அப்படிங்கிறது முக்கியமான சுத்தம் சுகாதாரம், அதை பற்றி சொன்னாங்க. என்ன திருமணத்துக்கு என்னென்ன சட்டங்கள் அடிப்படையில் திருமணம் நடத்தப்பட வேண்டும், அந்த திருமணங்கள் எதன் அடிப்படையில் அதுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன செய்யலாம், வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. நாட் only that, ஓட்டிங் ரைட்ஸ், பெண்களுக்கும் ஓட்டுரிமை இருக்கிறது. சைல்டு கேர், ஒரு குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் அதை சொல்லிக் கொடுத்தாங்க. உமன்ஸ் ரோல் இன் பப்ளிக், சமுதாயத்தில் பெண்களுடைய பங்கு என்ன என்பதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நாட் only that, உமன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரெக்கமெண்டட் that the government implement various policies for the upliftment of the women. So women's liberation was one of the important objectives of the self-respect movement. செல்ஃப்-ரெஸ்பெக்ட் சுயமரியாதை இயக்கத்தில் ஒரு ஃபெமினிசம் சொல்கிறோம்ல, பெண் இயக்கத்துக்கான அதிகமான முக்கியமான பெண்களுக்கு ஆன கருத்துக்கள், பெண்களுக்கான ரைட்ஸ் நிறைய வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. அதில் இந்த மூவலூர் ராமாமிர்தம், அப்புறம் அலமேலு மங்கை தாயாரம்மல் பார்த்தோம், டாக்டர் அன்னி, டாக்டர் முத்துலட்சுமி, நிறைய பேர், நீலாவதி, இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்காக போராடிருக்காங்க. பெண்களும் அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், இசை, அப்புறம் வந்து கட்டிடக்கலை எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, ஆட்சி பண்ணாங்க, எங்களோட எல்லாத்தையும் வளத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் அள்ளிட்டு போனது போக இன்னுமே கூட நம்மக்கிட்ட 60% வளங்கள் எஞ்சி தான் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடித்து அதை பயன்படுத்தினாலே நம்ம இந்தியாவை இன்னும் எங்கேயோ கொண்டு போகலாம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் சொல்கிறது சும்மா இல்லை. எல்லா வளமும் நாட் only that ஹியூமன் ரிசோர்ஸு, எல்லா பவரும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த அதை விட நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தமிழ் மொழி, இதெல்லாம் நம்மக்கிட்ட கூடிய சிறப்பு அம்சங்களாக இருக்கிறது. இதற்காக பாடுபட்டு நமக்கு இந்த ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து வளர்த்து விட்ட நம்மளுடைய மூதாதையர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த புத்தகத்தில் வந்து இவங்களோட பேரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடங்கள் எல்லாம். அதற்காகவும் நம்ம தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்குறதுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ 10 லெசன் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேபி த நெக்ஸ்ட் லெசன்
இஸ் ஃபார் த மேப் அண்டு டைம்லைன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். காலக்கோடும் மேப்பை பற்றி நம்ம உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த 10 லெசன் உங்களுக்கு முடிச்சாச்சு. நீங்கள் எல்லா நேரத்தில் வேணாலும் அதை போட்டு பார்த்து நல்லா கிளியராக அதை நீங்கள் படிங்க. இது வரும் அது வரும்னே கிடையாது எக்ஸாமுக்கு. இந்த பாடம் உனக்கு தெரியணும். நீங்கள் நினைக்காதீங்க இது கொஞ்சம் படிச்சுக்கிட்டா போதுமா, அதில் இந்த பெரிய கொஸ்டின் வருமா, இந்த 2 மார்க் வருமா. நோ நோ நாட் லைக் தட். ஒரு நல்லா படிக்கிற குழந்தைங்க எப்படி படிக்கணும், அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கணும். இந்த லெசனில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்றதை வீடியோ பார்த்தா நல்லா புரியும். அதனால் எதையுமே நீங்கள் அதை லிமிட் பண்ணி கொடுக்கணும், இதை அழிச்சு கொடுக்கணும், இது தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே படிங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.